இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா அடுத்தவங்களை நம்பி ஒரு சில பேர்லாம் வேலை செய்வாங்க, உறவினர்களை நம்பி ஒரு சில பேர்லாம் வேலை செய்வாங்க. ஆனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே தன்னுடைய திறமையை மூலதனமாக கொண்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே என்னுடைய உழைப்புனால நான் முன்னுக்கு வருவேன், நான் ஜெயித்து காட்டுவேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி. இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 30 நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே பார்த்திங்கன்னா குறுக்கு வழியை பின்பற்ற மாட்டாங்க, எப்பவுமே நேர் வழியை தான் பின்பற்றுவாங்க. இந்த மாதம் எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதையுமே செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு துணிச்சலோடு இந்த மாதத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக இறங்குறீங்க அப்படின்னா துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் இறங்குவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும். எதுலேயுமே வெற்றி பெற்று சந்தோஷமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையை கூட நொடி பொழுதில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை டக்குன்னு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாத கிரக நிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாத கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், பஞ்சம ஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், கலஸ்திர ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் வருகின்ற 30 நாட்களுமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் நிறைய நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையான சரக்குகள்லாம் கரெக்டான டைமில் வரும். அதே மாதிரி கையிருப்பு ஓரளவுக்கு இருக்கும். துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு குதூகலம் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள், மனக்குழப்பம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் ரொம்ப மகிழ்வான மாதமாக இது அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான மாதமாக அமைந்திருக்கு. பெண்கள் ஒவ்வொரு காரியத்திலையுமே ரொம்ப துணிச்சலாக இறங்குவீங்க. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், முக்கிய முடிவாகட்டும், எல்லாத்துலேயுமே என்னால் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக
அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. விளையாட்டு துறையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பரிசு பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடி வரும். நீதிமன்ற வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனக்குறைவாக செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையுமே துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண்ணும் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு நிறைவேறும். நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக வருகின்ற மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். தேவையான பண உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க முயற்சி செய்வீங்க. முயற்சியில் வெற்றியும் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பணியில் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் பணியாற்றுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும். புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி மனைவி குழந்தைகளோடு எங்கேயாவது வெளியில் செல்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். எங்கேயாவது பொழுதுபோக்குக்காக வெளியில் எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. ஆன்மீக பணியில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு ஆன்மீக தலத்துக்கு நற்பணிகள் செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இந்த மாதத்தில் உதவி கிடைக்கும். வண்டி வாகனத்தின் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தகப்பனார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. ஏன்னா வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க உங்கள் தந்தையார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. வெளியில் யாருக்கிட்டையாவது பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா தடிமனான வார்த்தைகளையோ அல்லது தவறுதலாக சில வார்த்தைகளையோ நீங்கள் விளையாட்டு போக்க ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசிடுவீங்க. அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளியில் யாருக்கிட்டையாவது பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் குறைச்சி செலவு செய்யுங்க. திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வெளியாட்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் தான் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே சித்தர் வழிபாடை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. சித்தர் வழிபாடை செய்கிறதன் மூலிமா உங்களுடைய தைரியம் படிப்படியாக அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் செய்து வரும் காரியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலுமே அந்த ஆலயத்தில் உள்ள சித்தரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாகவும் உங்களுக்கு அமையும். நம்பிக்கையோடு இந்த தனுசு ராசி என்பர்கள் சித்தர் வழிபாடை எப்பவுமே செய்யுங்க. வாழ்நாள் முழுவதுமே சித்தர் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.